மார்ச்லேயே இங்கே 40 டிகிரி செல்சியஸ் அடிக்குது. இன்னும் 2 மாதம் பாக்கி இருக்குது. அப்போ எவ்வளோ வெயில் அடிக்கும்னு தெரியல. நினச்சாலே பயமாக இருக்குது கொஞ்சம். இந்த ஃப்ரெஷ்ஷாக க்ரீன் கிரேப்ஸ் கிடச்சிது. இப்போ சீசன் போல் இங்கே இருக்கிற திராட்சைலாம் நல்லா தித்திப்பாக இருக்குது. எனக்கு எப்போவுமே இந்த கிரேப்ஸை பார்க்கும்போது இந்த நரி கதை தான் ஞாபகம் வரும். அந்த திராட்சை புளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதை ஏன் ஞாபகம் வருதுன்னு தெரியாது. பட் எப்போவுமே ஞாபகம் வரும் கிரேப்ஸை பார்க்கும்போதெல்லாம். இது க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ஹேக் பார்த்தேன். நல்லா ஃபஸ்ட்டு ரன்னிங் வாட்டரில் வந்து அந்த டஸ்ட்டெல்லாம் போகிறதுக்கு வாஷ் பண்ணிவிட்டு இந்த ஒயிட் பேட்சஸ்லாம் போகிறதுக்கு 1 லிட்டர் தண்ணி போல் அதில் வந்து 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா இல்லைனா வினிகர் இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று சேர்த்து 10 நிமிஷம் போல் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அதை எடுத்து நல்லா கொஞ்சம் விரல் வச்சு தேய்ச்சி கழுவுனா தான் வந்து போகுது. பட் ஈஸியாக போயிடுது அதில் சோக் பண்ணதுனால. இந்த டிப் வந்து ஓரளவுக்கு ஒர்க் ஆகுது. கொஞ்சம் க்ளீன் ஆனதுக்கப்புறம் அதை சாப்பிட்றதுக்கு எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக பம்கின் சீட்ஸும் இருந்தது. 30+ ஆகிட்டா இந்த சீட்ஸ்லாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பொடி தான் செஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன். இந்த முறை வந்து வெள்ளத்தோடு சேர்த்து க்ரன்ச்சியாக சாப்பிட்றதுக்காக அப்படியே வந்து வறுத்து எடுத்து போட்டு வச்சுட்டேன். அது வறுக்கும் போது வேர்க்கடலையை வறுக்கிற மாதிரி அவ்வளோ நல்ல ஒரு மணமாக இருக்கும் பம்கின் சீட்ஸு. அதை எடுத்து வச்சுட்டு அது மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான்வெஜ் செய்கிறதுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சமாக வந்து அதையும் அரைச்சி எடுத்து வச்சுட்டு 4 பீஸ் லெக் மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன் கபாப் மாதிரி செய்கிறதுக்காக ஏர் ஃப்ரையில். இதில் தயிர், லெமன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகா பொடி, மல்லிப்பொடி, அதுக்கப்புறமா கொஞ்சமாக கசூரி மேத்தி எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மேரினேட் பண்ணி வந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இது நாளைக்கு காலையில் வந்து ஊறும்போது கரெக்டாக வந்து செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்டிச்சிங்லாம் பண்ணி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். இப்போ வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி கட் பண்ண வச்ச டாப்பை வந்து எடுத்து ஃபைனலாக வந்து 2 நாளாக ஸ்டிச் பண்ணி இன்றைக்கி வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டிச் பண்ணிட்டேன். அவ்வளோ பர்ஃபெக்டாக எல்லாம் ஸ்டிச் பண்ணலை. பட் அங்கங்கே மிஸ்டேக் இருக்குது. பட் வீட்டில் போட்டுக்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.